ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறத சின்ன கிளிப்பாக நான் எடுத்து அனுப்பியிருக்கேன். ஆற்று ஓடுது, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. காலையிலே நல்லா க்ரீனிஷாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி நம்ம காலையில் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் என்ன கட்டணும் அப்படின்றது தான் இது சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் எக் ரைஸ், இது 1 பார்ட் ரைஸ் தான். அப்படியே செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் அப்படியே சுட சுட கட்டிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம், சில்லி பவுடர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதோட ரெசிபி வேணும்னா கீழே கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறோம். எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸை கட்டிட்டு நம்ம இவ்வளோ நாள் லீவ் விட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனாலுமே அதுக்கு அந்த காலையில் எந்திரிச்சது ஏண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி தான் கிளம்புறாங்க. காலையில் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் நீட்டாக. காலையில் பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செஞ்சோம். காலையில் பாருங்கள், ஒரு ஹாப்பியாகவே கிளம்பாது, அப்படியே ஷேடாக இருக்குங்க. அவங்கள அது எதையாவது பேசி நம்ம ஒரு வழியாக அனுப்பணும். ஏபிசி ஜூஸ் வைக்க மறந்துட்டோம், அதை லாஸ்ட்டாக வச்சுட்டு ஜிப்பை மூடி அனுப்பியாச்சு, பேக் பண்ணி. ஃபஸ்ட்டு 2 பேர் காலையில் 8 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும். அடுத்து ஒரு ஆள் பார்த்திங்கன்னா 8:45 தான் போகணும். அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிளம்புவாங்க, இவங்க எல்லோரும் கொஞ்சம் ஹரிபரியாக கிளம்புவாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு அடுத்து அந்த மேடம் கிளம்பியிருப்பாங்க. நம்ம இவ்வளோ ஹரிபரியாக கிளம்பும், அவங்க எவ்வளோ கூலாக பாருங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. என்ன ஆற்றுல மயில் கத்துது, அதை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு நிற்கிறா. அதோட அவளுக்கும் நான் வேகமாக சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு வேகமாக அவளையும் கிளப்பி அனுப்பி விட்டாச்சு. பிள்ளை எல்லாரையுமே இவ்வளோ இதாக நம்ம அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தாங்க அந்த 1 ஹவர் தாங்க நம்மளுக்கான மீ டைமாகவே இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக நம்மளுக்காக ஒரு 1 மணி நேரம்னாலும் ஒரு நாளைக்கு ஒதுக்கிப்போங்க. அவங்களுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு வேலையாக நம்ம ஒரு கப் டீ எடுத்தால் தான் நம்மளுக்கு சுட சுட ஒரு கப் டீயும் எடுத்துகிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு அப்படியே உக்காந்தோம்னா அப்படி தாங்க இருக்கும். இன்றைக்கி மார்னிங் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் உங்களோட இதெல்லாம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.